வணக்கம் நேர்களே. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு பில்லிங் ப்ரோக்ராம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உருவாக்கியிருக்கிற இன்வாய்ஸ் ஃபார்மில் சப்டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன் அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5500. ஸோ ஒரு குவான்டிட்டி நான் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட கால்குலேஷன் சப்டோட்டல் இங்கே வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டரோட டோட்டல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சப்டோட்டல் கால்குலேஷனும் இந்த டோட்டல் ப்ரைஸ் கால்குலேஷனும் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த ஆக்சஸ் ப்ரோக்ராமில் பில்லிங் ப்ரோக்ராமில் இந்த இன்வாய்ஸ் ஃபார்மை போய்ட்டு இந்த இன்வாய்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. அதாவது இந்த ஃபார்முக்குள்ளே இது மெயின் ஃபார்ம் இன்வாய்ஸ் ஃபார்ம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு சப் ஃபார்ம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான சப் டோட்டலில் இங்கே நம்ம ஆட் பண்ணணும். பட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மோட டிசைன் வியூ வந்து ரொம்ப அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடையாது. ஸோ லே அவுட் வியூவில் போய்ட்டு கொஞ்சம் நம்ம டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்பராக டிசைன் கொண்டு வந்துடலாம் இங்கே. ரைட், அண்ட் இதோட காலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ ஆல்ரைட், இந்த குவான்டிட்டி கிட்ட கொண்டு வந்துடலாம், ப்ரைஸு கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே தான் நமக்கு சப் டோட்டல் தேவை இல்லையா? ஸோ இந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த சப் ஃபார்முக்குள்ளே தான் நமக்கு இந்த கால்குலேஷன் நடக்கணும். அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் சப் ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவுக்கு வாங்க. ஸோ இந்த டிசைன் வியூவில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் டிசைன் டூல்ஸில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பவுண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், லேபிள் நேம் கொடுத்துடலாம், சப் டோட்டல் அப்படின்னு கொடுத்துடலாம். அன்பவுண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிள்ஸ்குள்ளே இருக்கிற ஃபீல்டு எந்த ஒரு ஃபீல்டையும் மேப் பண்ணாமல் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால இது அன்பவுண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வருது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சோர்ஸ் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட கண்ட்ரோல் சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஏதாவது ஒரு ஃபீல்டு நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபீல்டு நேம்க்கு பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் பில்டர் அப்படின்னு ஒன்று உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிரஷன் பில்டருக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் என்னங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு இந்த ஃபீல்டு நேமை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரைஸ் அண்ட் ஷிஃப்ட் 8 கொடுத்து மல்டிப்ளை சிம்பிள் கொடுங்க அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் குவான்டிட்டி, அந்த ஃபீல்டு நேமை நான் கால் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப் டோட்டல் கிடைக்கும். ஸோ இது ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இதை போய் ஃபார்ம் வியூவில் பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் 3600. ஸோ ப்ரைஸ் வந்து 1800 CPU பாக்ஸு, அதை 2 குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 3600 இங்கே காமிக்குது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வாய்ஸ்லேயே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3600 உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த சப் டோட்டல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது இந்த சப் டோட்டலோடைய ஒரு கிராண்ட் டோட்டல் இங்கே நமக்கு வந்து கால்குலேஷன் ஆகணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் சப் ஃபார்மோட டிசைன் வியூக்கு மறுபடியும் வாங்க.
ஸோ இந்த சப்ஃபார்முடைய 3 செக்ஷனில் டீட்டெயில் செக்ஷன்ஸில் தான் வந்து நம்ம இந்த சப்டோட்டல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சப்டோட்டலோட மொத்த கிராண்ட் டோட்டல் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபுட்டர் செக்ஷன் வந்து பாருங்கள். அந்த ஃபுட்டர் செக்ஷனில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி அதுக்கு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் டிசைன் டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அன்பவுண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதோட லேபிள் நேம் வந்து total price. And இந்த unbound text boxக்கு வந்து நம்ம மறுபடியும் calculation யூஸ் பண்ண போறதுனால இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல சேவ் பண்ணிக்கணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து total price அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். and இந்த control sourceல 3 dots click பண்ணி expression builderல போயிட்டு sum of field name quantity into price இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சப்டோட்டலோடைய மொத்த கிராண்ட் டோட்டல் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராண்ட் டோட்டல் வந்து இங்கே காமிக்கலை, உங்களுக்கு அதை பார்க்கவும் முடியல இல்லையா. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸோட சப்ஃபார்மில் இருந்து இந்த கிராண்ட் டோட்டலில் நம்ம மெயின் இன்வாய்ஸ் ஃபார்முக்கு கால் பண்ண போகிறோம். இல்லைனா ஒரு சின்ன விஷயமா சொன்னால் ஒரு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸுங்கிறது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ஃபார்மோட டிசைன் வியூவுக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஃபுட்டர் செக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் டிசைன் டூல்ஸில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இதுக்கு வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த அன்பவுண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் நேம் கொடுத்துட்டு இந்த கண்ட்ரோல் சோர்ஸில் போயிட்டு அந்த சப்ஃபார்மில் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா டோட்டல் ப்ரைஸ், அதை இங்கே நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பில்டரில் இப்போ நான் கொடுக்க போகிற இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் தான் நீங்கள் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ ஈக்குவல் டு இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் சப்ஃபார்ம், அந்த ஃபார்ம்குள்ளே இருக்கிற ஃபீல்டு டோட்டல் ப்ரைஸ் இதை நான் கால் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள், இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் சப்ஃபார்ம்குள்ளே அந்த ஃபார்ம்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கும். அதில் டோட்டல் ப்ரைஸுங்கிறது தான் இங்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆன் ஓகே. இப்போ போயிட்டு இன்வாய்ஸ் ஃபார்மை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 3600 இங்கேயும் காமிக்குது. உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்வாய்ஸ் காப்பியை நான் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சந்துருன்ற நேமில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கீபோர்டு, அதோட ப்ரைஸ் 300. ஸோ 5 கீபோர்டு வாங்குறார் சந்துரு, 1500 மாறுது. இங்கே 1500 மாறும்போது நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் கேல்குலேஷனும் மாறுது பார்த்தீங்களா. ஸோ 3600 ப்ளஸ் ஒரு 1500 வந்து 5100 ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்குது. ஸோ இப்படி தான் ஒரு இன்வாய்ஸ் கேல்குலேஷன் சப்டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் நம்ம கிரியேட் பண்ணுறதை பண்ண முடியும். இன்னொரு ப்ராடக்ட்டையும் நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். 4 இங்கே 1200 வெளில கிளிக் பண்ணால் அதோட டோட்டல் கேல்குலேஷன் இங்கே காமிக்குது. அண்ட் இது வரைக்கும் பார்த்த மொத்த வீடியோஸோட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்வாய்ஸ் ஃபார்ம் கிரியேஷன் அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில் சப் ஃபார்ம் அண்ட் சப் டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் இது பார்த்துருக்கோம். நன்றி.